என்னோட கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒன்று சொல்றேன். பும்ராவோட கிரிக்கெட் வரலாறு இதோட முடியுது. ஏன்னா பும்ராவுக்கு ஏற்கனவே இந்த முதுகு பகுதியில் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இப்போ மறுபடியும் பும்ராவோட இந்த முதுகு எலும்புல அடிபட்டு இருக்குது. அதனாலதான் இந்த வேர்ல்டு கப்ல கூட பும்ரா கலந்துக்கல. இப்போ முந்தா நாள் கூட பும்ரா இந்த முதுகெலும்பை ஸ்கேன் பண்றதுக்காக ஆஸ்திரேலியா போயிருக்காரு. இப்போ ஐபிஎல்ல பும்ரா விளையாடுவாரு. ஐபிஎல் மேட்ச்லாம் ரொம்ப ப்ரெஷரான ஒரு மேட்ச். அதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்துக்குவாரு பும்ரா. ஸ்பீட்ல இருந்து ஃபீல்டிங்ல இருந்து பேட்டிங் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க பும்ராவுக்கு. முதுகுல மட்டும் ஒரு சின்னதா ஒரு கிராக் விழுதுச்சுன்னா கூட பும்ரா அங்க சர்ஜரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பும்ரா ஒரு டைம் சர்ஜரி பண்ணியிருக்காரு. மறுபடியும் அதே இடத்துல ரெண்டாவது சர்ஜரி பண்ணீங்கன்னா பும்ரா வாழ்க்கையிலே கிரிக்கெட் விளையாட முடியாத அளவுக்கு ஆயிரும். அதனால இந்தியன் டீம் நீங்க பும்ராவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்கள் எல்லாம் அடிக்கடி விளையாட வேண்டாம தடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இங்கிலாந்து கூட உங்களுக்கு 5 டெஸ்ட் மேட்ச் இருக்குன்னா 3 டெஸ்ட் மேட்ச்ல விளையாட விடுங்க. இப்போ ஒன் டேல பும்ரா 30 ஓவர் வீசுறாருன்னா ஒரு 10 ஓவர் கொடுங்க. T20 அது சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நான் கெஸ் பண்ணேன், பும்ரா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில விளையாட மாட்டாரு, அவருக்கு முதுகுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். அதே மாதிரி நடந்திருக்கு. நான் சொல்ற மாதிரி தான் பும்ரா இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை மட்டும் பண்ணீங்கன்னா பும்ரா இந்த இந்தியன் டீம்ல கொஞ்ச நாள் சர்வே பண்ணி வருவாரு. இல்ல அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா பும்ராவோட லைஃப் இன்னும் 1-2 வாரத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு இந்த நியூசிலாந்து பிளேயர் தாங்க சொல்லியிருக்காரு.